ஹலோ கோபாலா, என்னப்பா, என்ன விஷயம்? முதல்ல நீ அங்கே சௌக்கியந்தானேப்பா? நீ சௌக்கியமாக இருக்கியா என்றார் பத்ரி தாத்தா. ஆ, அது போதும்பா. என்னது அவாடா? ஓ, உனக்கா? ஹரே கிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்கேருந்து? ஓ, ஐசிஎம்ஆர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி இன்ஃபர்மேஷன் கிடச்சிதா? ஐயோ, முதல்ல பெருமாளுக்கு தேங்க்ஸ் சொல்லுப்பா கோபாலா. எல்லாமே அவரோட அனுகிரகம்தான். உன் உழப்பும் இருக்குது. இதோ எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் பார். அப்படியா? யார் ஃபோனும் கிடைக்கலையா? ஏதோ பிஸியாக இருந்தோமா? சத்தம் கேட்கலப்பா யாருக்குமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஒன்றுமே சொல்லிக்கிறதுக்கே தெரியல. சாக்ஷி, அரவிந்தம், நம்ம கோபாலனுக்கு அவார்டு தராளாம் பார். ஐசிஎம்ஆர்லேருந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சி ஃபோன் பண்ணுறான். இந்த சாக்ஷி, முதல்ல நீ பேசு கோபாலன் கூட என்றார் தாத்தா. எல்லாம் நம்ம லக்ஷ்மி நரசிம்மன் கிருப்பை. குழந்தைகளா, இங்கே பாருங்கோ, நாளைக்கு அப்பா ஊருக்கு வந்துடுறா. உங்கள் அப்பாவுக்கு பெரிய அவார்டு கிடச்சிருக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு, என்னம்மா சாக்ஷி? யார் என்ன கூப்பிட்றானா? இதோ இதோ வரேன் வரேன் என்று சொல்லி தன் பிள்ளை கோபாலனுடன் பேசி பூரிப்படைந்தாள் பாட்டி. ஓ, அப்பாவோடது என்ன ரிசர்ச்மா என்றான் மது. அதெல்லாம் உனக்கு புரியாதுரா. அப்பா வந்தால் நாளைக்கே நீ கேளேன். பாஸ் என்ன சொல்லுவான்னா, அது ஸ்டெம் செல் ரிசர்ச். அது உனக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்பாவே நீ கேளு என்றாள் சாக்ஷி. ஓ, அப்போ பெரிய கப்பு தருவாளா பாட்டி அப்பாக்கு என்றான் மது. எல்லாரும் சிரித்தார்கள். லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை பார்த்து நமஸ்காரம் செய்துவிட்டு பானகம் கரைத்து வைத்தாள் பாட்டி. இன்னைக்கு சுவாத்தியா பாட்டி என்றான் பேரன். ஓ, எப்படி தெரியும் நோக்கு? ஓ, பானகத்தை வச்சுண்டு சுவாத்தியான்னு கேட்குறியா? பெருமாளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்ணா. எப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் கொஞ்சம் காத்தாட எதிர இருக்கிற அந்த பார்க்குக்கு வாக்கிங் போகிறேன். மது, மால்யதா, நீங்கள் 2 பேரும் வரேளா என்றாள் பாட்டி. பாட்டி, 8 to 8:05 உமாச்சி டைம், ப்ரேயர் டைம், ஸ்லோகாஸ் எல்லாம் சொல்லணும் என்றான் பேரன். நன்னா சொல்லிட்டு வாயேன். 8:05க்கு அப்புறம் 8:06, 8:07 எல்லாம் கூட உமாச்சி டைம் தான். எல்லா டைமும் அவரது தான். எந்த டயத்துலேயும் அவரோட நினைவு இருந்துகிட்டே இருந்தால் போகிறோம். ரொம்ப நல்லது என்றாள் பாட்டி. எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை நிறைய பெண்டிங் இருக்குது. நீங்கள்லாம் ஹோம்ஒர்க் பிடிச்சிட்டலோனோ? பரவாயில்ல, போயிட்டு வாங்கோ, பாட்டி கூட வாக்கிங் போயிட்டு வாங்கோ என்றாள் சாக்ஷி. தாத்தா செடிகளுக்கு பூவாளியில் தண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். பாட்டியுடன் நடந்து சென்றார்கள் குழந்தைகள், மால்யதாவும் மதுவும். எவ்வளோ பெரிய பார்க்கு பாட்டி இது என்றான் மது. பாட்டி, நீ தினம் நடக்கிறியா பாட்டி இங்கே என்றாள் மால்யதா. ஆமாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவேன் இங்கே. நீங்கள்லாம் 8:15க்கு ஸ்கூல் போகிறீங்களோ? போனதுக்கப்புறம் இங்கே வந்து 1 hour நடப்பேன். நடந்தே ஆகணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. பார், இவ்வளோ சில்லுன்னு ஃப்ரெஷ் ஏர் மேலே படுறது பார். ரொம்ப சுறுசுறுன்னு ஆகிடும் தெரியுமா? நடந்துட்டு வந்து அப்புறம் பார்த்தா எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். பாட்டி, நீ என்ன வாயில் சொல்லிகிட்டே வர? ஸ்லோகம் கண்ணா, பெருமாள் ஸ்லோகம். மனசுக்குள்ளேயே இப்படி நினச்சிட்டு மொல்லமாக சொல்லிட்டு வருவேன் என்றாள் பாட்டி. பெருமாளுக்குன்னு தனியாக எப்போவுமே டைம் ஒதுக்க வேண்டாம். எல்லா டயத்துலேயும் நம்மளோடையே அவர் கூட வரார். பாரேன், இந்த பார்க்கில் கூட நம்மளோடையே கூட வருவார் பார். அவர் எங்கே பார்த்தாலும் அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் உனக்கு. பார் பாட்டி, எவ்வளோ மரம் செடி கொடி இல்லை? அதை பாரு முதல்ல. மரம் செடி கொடி எவ்வளோ இருக்குது. அதுவும் இந்த க்ரீன் கலரில் எத்தனை ஷேட்ஸ் பாரு. ஒரே க்ரீனாக இருக்குது, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், பாட்டில் க்ரீன், எத்தனை ஷேட்ஸ் பாரு. இதை பார்த்துட்டே இருந்தாலே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தியா? எத்தனை டிஃப்ரெண்ட்டாக இலையெல்லாம் பார்த்தேளா? இந்த இலையை பாரு, ரவுண்டாக இருக்குது. அது பாரு, நீளமாக இருக்குது. பாட்டி, இந்த செடி பாரு, ஒரே ஓட்டையாக இருக்குது பாரு. ஆமாம், எல்லாம் பகவானோட சிருஷ்டி தான். அந்த பூ பாரு, பூக்கு உள்ளே எத்தனை அழகாக டிசைன் பாரு. யார் போட்டா? எல்லாம் அவன் தான், பகவான் தான். கிரியேட்டர் அவன் தானே. அவனோட க்ரியேஷனே எவ்வளோ ஜோராக இருக்குது பார்த்தீங்களா?
மனுஷாலில் பார்க்குறோமே விதவிதமாக இருக்கா இல்லையா? உயரமாக இருக்கா, குள்ளமாக இருக்கா, குண்டாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, அந்த மாதிரி இந்த செடி கொடியிலையும் பாரு, எல்லாம் எப்படி இருக்குது பாரு எல்லாம். இதெல்லாம் பார்த்துட்டே இது இந்த பக்கம் பாரு எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா? ரொம்ப நல்லா இருக்குது பாட்டி, ரொம்ப ஜோராக இருக்குது, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல என்று சொல்லி சந்தோஷமாக நடந்து வந்து கொண்டிருந்தான் மது. மது, மால்யதா, இங்கே பாரு, எவ்வளோ பெரிய மாமரம் பாரு, அந்த பக்கம் பாரு அதோட பெரிய வேப்ப மரம். இப்போ இப்படி இருக்கணும் இந்த மரமெல்லாம். மார்ச் மாதம் வந்து பாரு, யார் சொல்லித்தரா இந்த மரத்துக்கெல்லாம்? மார்ச் மாதம் வந்துடுத்து, ஏப்ரல் மாதம் வந்துடுத்துன்னு அதது வேலையை அதது கரெக்டாக பண்ணுறது பார். பெருமாள் எப்படி வச்சுருக்கார் பற்றியா? எல்லாத்தையும் நேச்சரையும் அவர் தான் கட்டுப்படுத்துகிறார். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது பார். மார்ச் மாதம் வந்தால் என்ன இருக்கும் பாட்டி? மார்ச் மாதம் வரைச்சே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அங்கே அழகாக வாசனை அப்படியே இருக்கும். அதே மாதிரி வேப்பம்பூ பூக்க ஆரம்பிச்சிடும், கீழெல்லாம் உதிரும். இந்த மாங்காய் சொன்னேனே குட்டி குட்டியாக இருக்குமே, மாவடு பாட்டி. முதல்ல பூக்கு அப்புறமா மாவடு குட்டி குட்டியாக வரும். அந்த மாவடு நீ அதை தானே தயிர் சாதத்தில் கூட வச்சு தருவேல்ல, அதே தான். அந்த குட்டி குட்டி மாங்காய்லாம் பெருசாக போய் அதுக்கப்புறம் மாம்பழம் வந்துடும். அப்படியே வாசனை அடிக்கும் இந்த பார்க்கே. இந்த மாங்காய் இருக்கே, நீ சொன்னியே தயிர் சாதத்தில் தருவேன்னு, இந்த மாங்காவும் தயிர் சாதமும் நல்ல காம்பினேஷன் தெரியுமா? இப்போ கூட ஒரு உமாச்சி திருவட்டாறு பெருமாளுக்கு இதே மாதிரி உப்பு மாங்காயும் அரிசி கஞ்சியும் தான் பிரசாதம். தெரியுமா உனக்கு? அது உப்பு போட்ட மாங்காயும் அரிசி கஞ்சியுமா பாட்டி? ஆமாம், மார்த்தாண்டவர்மன்னு ஒரு ராஜா வேட்டையாடிட்டு ரொம்ப பசியோடு இருந்துட்டு இந்த பெருமாளை வந்து சேவிச்சாராம். தான் இந்த ஆதிகேசவன் பெருமாளை சேவிக்கும்போது ரொம்ப பசியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கச்சே ஒரு பாட்டி ஒரு சின்ன சருகு இலையில் அரிசி கஞ்சியும் உப்பு போட்ட மாங்காயும் கொடுத்தாராம். அதை அவர் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சொன்னாராம், நான் இந்த பெருமாளுக்கு தவறாமல் வந்து கைங்கரியம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். அதான் இன்றைக்கும் அவர் வழியில் வரவா கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா. அவர் ஒரு ஓண வில்லுன்னு ஒரு வில்லு அதை வந்து அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாராம். இன்றைக்கும் நீ அந்த ஊரில் போய் பார்த்தேன்னா எல்லா குழந்தைங்களும் அந்த ஓணவில்னு அந்த பொம்மை தான் வச்சுட்டுருக்கோம். ஆதிகேசவ பெருமாள் திருவட்டாறுன்னு பேர். ஆறு, அதான் 2 ஆறு, பரளி கோதான்னு 2 ஆறு வட்ட வடிவமாக சுழிச்சுண்டு பெருமாளை சுற்றிண்டு ஓடுறது. பெருமாள் அங்கே படுத்துன்னு இருக்கிற பெருமாள். மேற்கு பக்கமாக பார்த்து, இந்த பக்கமாக பார்த்து திருமுக மண்டலம் அவருக்கு. கொஞ்சம் படியெலாம் ஏறி போய் தான் அங்கே பெருமாளை சேவிக்கணும். பெருமாள் எவ்வளோ பெருசு தெரியுமா? அங்கே 22 அடி, 22 ஃபீட்டு. அவரோட இந்த தொப்புள் கொடி போகும் தெரியுமா? நாபிலேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துருப்போமே மீதி கோவிலெல்லாம். அந்த மாதிரி இங்கே கிடையாது இந்த பெருமாளுக்கு. ஏன்னா பிரம்மா வரத்துக்கு முன்னாடியே இந்த பெருமாள் வந்துட்டார். ஆனால் நம்ம திருவனந்தபுரம் போய் பார்த்தோம் தெரியுமா? போன வருஷம் ஞாபகம் இருக்கா? தெரியும் பாட்டி, 3 வாசல் இருந்ததே, அதானே? அதே தான் 3 வாசல். இங்கேயும் அதே மாதிரி 3 வாசல் தான். ஆனால் அந்த திருவனந்தபுரத்தில் 3 வாசல் இருந்ததே, அந்த பெருமாள் 18 அடி தான். அவரை விட பெரியவர் இவர், 22 அடி. 16,008 சாலக்கிராமம். சாலக்கிராமம் பார்த்துருக்கியா நீ? தாத்தா இது பண்ணுவாளே, ஆராதனை பண்ணுவாளே, அப்போ கூட நிறைய பிரசாதம் கிடைக்குமே, கருப்பு கலரில் நாகப்பழம் மாதிரி பெருசு பெருசாக இருக்குமே, அதானே? அதே தான், அதுதான் சாலக்கிராமம். அது வந்து 16,008 சாலக்கிராமம் வச்சு அது மேலே கருங்கல் சுண்ணாம்பு எல்லாம் சேர்த்து கடுகு சர்க்கரையோடு சேர்த்து பண்ணின பெருமாள் இவர். ஒத்தக்கல் பாறை மேலே இருப்பார். அது மேலே நம்மளெல்லாம் ஏற விட மாட்டா. எப்போவாவது என்னைக்காவது போய் அந்த ஒத்தக்கல் பாறை மேலே ஏறி நின்று பெருமாளை சேவிக்கலாம். 3 வாசல் இருக்கும். பெரிய பெருமாள். பெருமாள் பேர் என்ன? ஆதிகேசவ பெருமாள். ரொம்ப கரெக்ட். இது என்ன பாட்டி, ஃபவுண்டனா? ஃபவுண்டன் மாதிரியே இருக்குது பாரு என்றாள் மால்யதா. ஆமாம், ஃபவுண்டனே தான் அது. அந்த ஃபவுண்டனுக்கு மேலே ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது பாரு, அது பார்த்தேளா என்றாள் பாட்டி. சற்று நேரம் கழித்து பார்த்தால் பாட்டி கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள். பாட்டி, நீ என்ன ஸ்லோகமாக சொல்கிற என்றான் மது. ஆமாம்ப்பா, நான் அந்த பெயிண்டிங் இருக்கே அதை நினச்சிக்கும் போது ஒவ்வொரு ஊராக மனசில் வரும். என்ன ஊர்லாம் வருது பாட்டி?
இந்த பார் மரம் மாதிரி போட்டிருப்பார், மரம் நிறைய இருக்கு பத்தியா. அதை பார்த்தேன்னா நைமிஷாரண்யம்னு ஒரு ஊர் இருக்குது. ஃபுல்லாக காடு தான் அது. அதுவும் ஒரு திவ்ய தேசம், வன ரூபம். அதாவது ஆரண்யம்னா என்ன அர்த்தம்? காடு. பெருமாள் வன ரூபத்தில் இருக்காருங்க. இந்த சக்கர தீர்த்தம் இருக்கும், ரவுண்டாக பெருசாக இருக்கும். உன் ஃப்ரெண்டு வருவாளே நைமிஷா, அவள் கூட இந்த ஊர் தான் நைமிஷாரண்யத்துலேருந்து தானே அவள் பாட்டி சொன்னா அன்னைக்கு. நைமிஷானா என்ன அர்த்தம்? நைமிஷ்னா சக்கரம். சுதர்ஷன் ஆழ்வார் பேர். நடுவில் பாரு, அடுத்த படத்தில் பத்ரிநாத் மாதிரி தோன்றுறது எனக்கு. அங்கே பார்த்தா வியாசர் குகை இருக்கும், வசுதாரான்னு ஒரு நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் வரும். அதோ வழியிற மாதிரியே ஒரு படம் போட்டிருக்கா பார். அதுக்கு கீழே பார் குட்டி குட்டியாக கூழாங்கல் கல் மாதிரி. அது பார்த்தா சால கிராமம்னு முக்திநாத்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் மாதிரி தோணும் மனசில். கடைசியில் அந்த தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தியா, அதை பார்த்தா புஷ்கரம் மாதிரி தோணும். நீ இந்த ஊர்லாம் பார்த்துருக்கல பாட்டி? ஓ, பார்த்துருக்கேனே. எனக்கு இங்கே நின்று பார்க்குறச்சே அந்த போயிட்டு வந்த ஊரெல்லாம் மனசில் வரும். டைம் ட்ராவல் பண்ணலாமே, டிக்கெட் வாங்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு எல்லா ஊருக்கும் திரும்ப போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் என்றால் அரவிந்தவல்லி பாட்டி. தண்ணியே பெருமாள், காடே பெருமாள், கல்லே பெருமாள், எல்லா ரூபத்துலேயும் இருக்கார் பார். குழந்தைங்களா இங்கே பாருங்களேன், எல்லா மரமும் ஒரே மாதிரி ஸ்கூல் பேட்ச் குத்திண்டா மாதிரி நம்பர் போட்டுண்டு இருக்கு பார். அதோ பார். ஆமாம் பாட்டி, 25, 35, 50, 61 எல்லா நம்பரும் வருது. பாட்டி இங்கே பாரு, இந்த மரத்தை 120ன்னு போட்டிருக்கு என்றான் மது. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ என்றாள் பாட்டி. 120 பாட்டி ஞாபகம் இல்லை? தெரியலையே கண்ணா. ராமானுஜர் ஹி லிவ்ட் ஃபார் 120 இயர்ஸ் இல்லை? பகவத் ராமானுஜர். நீ சொல்லுவியே 120 வருஷம் வாழ்ந்தார்னு. இந்த மரத்தை பார்க்குறச்சே எனக்கு ராமானுஜர் ஞாபகத்துக்கு வருது பாட்டி என்றான் மது. அட என் கண்ணே, எப்படி தோணியிருக்கு பாரு உனக்கு. அதான் சொல்கிறோமே, நம்ம எதை எப்படி பெருமாளை எப்படி பார்க்குறோமோ அந்த ரூபத்திலேயே அவர் நம்மளுக்கு காட்சி தருவார். ఎంత మాత్రమునే ఎవ్వరు తెలిసిన అంత మాత్రమే నీవుங்கிறாரே அன்னமையா. கரெக்டரா கண்ணா? மரமும் பாரு பெருசாக இருக்குது பார், பெரிய ஒசந்த மரமாக இருக்குது. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படிங்கிறாளே ஆண்டாள். அதே மாதிரி இருக்குது. நானும் இத்தனை நாள் வரேனே இங்கே, எனக்கு தோணவே இல்லை பாரு என்றாள் பாட்டி. பாட்டி அங்கே பாரு, யாரோ ஒரு மரத்தை தொட்டுன்னு போகிறா பாட்டி என்றாள் மால்யதா. ஆமாம், அது அத்தி மரம். அத்தி வரதர் எந்த ஊரில் பார்த்தோம்? நல்ல ஞாபகம் பாட்டி, காஞ்சிபுரம். இப்போ தானே போனோம், அத்தை பாட்டியாத்து கல்யாணத்துக்கு போனோமே, காஞ்சிபுரம் அந்த ஊர் தானே? அதே தான். அந்த மரத்தை கூட பார், நன்னா பாரு, புள்ளி புள்ளியாக இருக்குது பார். அத்தி வரதர் முகத்தில், வரதரோட முகத்தில் அந்த யாக குண்டை நெருப்பு பட்டிருக்குல்ல, அதனால வடுவடுவாக இருக்குமே, அந்த மாதிரியே இருக்குது பாரு. வரதன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கெல்லாம் என்றாள் பாட்டி. ஆமாம் பாட்டி, நம்ம அத்தை பாட்டி அது கல்யாணத்தில் ஒரு புது இட்லி சாப்பிட்டோமே, ஒரு இலைக்கு உள்ளே வச்சு கொடுத்தாளே அதானே? அட என் கண்ணே, காஞ்சிபுரம் இட்லிடா அது என்று சிரித்தாள் பாட்டி. பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரம் தான். பகவான் பேரருளாளன் பெருந்தேவி தாயாரோட பள்ளி அங்கே தானே பற்றி பார்த்தோம். நாங்களாம் கூட எம்பி குதித்து அதை தொட பார்த்தோமே, அதே தானே என்றான் மது. அந்த பெருமாள் உமாச்சி அப்படியே சிரிச்சுண்டு இருப்பார் பாட்டி. இந்த வரதன் உமாச்சியில் இந்த கண்ணெல்லாம் அப்படியே புசுன்னு இருக்கும், குண்டு இருக்கும். கையில் கூட இதோ பயப்படாத அப்படின்னு ஏதோ எழுதின்னு இருப்பார்ல என்றான் மது. ஆமாம், மாச்சுச்சஹான்னு எழுதியிருக்கோம். சரி, மணி ஆயிடுத்து, போகலாமா ஆற்றுக்கு? ரொம்ப நேரமாக இங்கே வந்துட்டோமே கண்ணா, போகலாமா? வேலை நிறையா இருக்குப்பா, நாளைக்கு உங்கள் அப்பா வரா, போய் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணணும், வரீங்களா என்றாள் பாட்டி. பாட்டி அங்கே பாரு, அது என்ன மரம் பாட்டி என்றாள் மால்யதா. அதுவா, அது விசிறி வாழைன்னு சொல்லுவா என்றாள் பாட்டி. மது அந்த விசிறி வாழையை பார்த்து கொண்டே என்னவோ 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டிருந்தான். என்ன என்றாள் பாட்டி. பாட்டி, எனக்கு அந்த விசிறி வாழையை பார்த்தா
சக்கரத்தாழ்வார் ஃபோட்டோ பார்க்குற மாதிரி தோன்றுறது பாட்டி. 16 கை இருக்கும்ல, அந்த மாதிரி இதுவும் ரவுண்டாக தெரியறது பாரேன் என்றான். பாட்டி ஒரு நிமிடம் மலைத்துதான் போய்விட்டாள். கண்ணுங்களா, நானும் தினமும் தான்ப்பா வரேன், எனக்கு தோணவே இல்லையேப்பா. சின்ன குழந்தை உனக்கு எத்தனை அழகாக தோணி இருக்கு பாருங்கண்ணா. அதான் சொல்கிறோமே, நம்ம இன்றைக்கி பாரு, நம்ம பார்க்கில் வந்துட்டு எத்தனை உமாச்சி பெருமாள் நம்ம கூடவே வந்திருக்கார் பார். நீ சொன்னியோனோ 8 to 8:05 தான் என்னோடய பெருமாள் டைம்னு. 8:05க்கு அப்புறம் எத்தனை நாளி நம்ம கூட இருக்கார் பார். இன்னமும் நம்ம நினச்சிட்டே இருந்தால் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுவார் பெருமாள். அதுக்கு போகலாமா? வாங்கோ என்றாள் பாட்டி. மறுநாள் எல்லாரும் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கோபாலன் ஊரிலிருந்து வந்துவிட்டார். எல்லார் முகத்திலும் ஒரே பரவசம். கோபாலனின் கையை பிடித்துக்கொண்டு கங்க்ராட்ஸ்பா என்றார் பத்ரிநாராயணன். வாப்பா கோபாலா, நேராக பெருமாளை பாரு, தேங்க்ஸ் சொல்லு என்றாள் பாட்டி. வாவ், ரியலி இட்ஸ் ஆசம், வண்டர்ஃபுல் நியூஸ் என்றாள் சாக்ஷி. அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன், டிஃபன் என்னம்மா இன்னைக்கு? ஹை, அப்பா வந்தாச்சு என்று ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் குழந்தைகள். ஹை குட்டிகளா, எப்படி இருக்கேள்? லீவை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேளா என்றார் கோபாலன். ஆமாம்மா, நான் திரும்பவும் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஒரே கசகசன்னு இருக்குது. 15 நாளாக ஒரு டேஸ்ட்டு ஒன்றும் தெரியல. டிஃபன் என்ன இன்னைக்கு ஆற்றுல என்றார். அப்பா, எனக்கும் உனக்கும் ரொம்ப பிடிச்ச காஞ்சிபுரம் இட்லி என்றான் மது. அட்ரஸ் அக்கா, ஒரு பிடி பிடிக்கலாம் பார், இதோ வந்துடுறேன் என்றார் கோபாலன். மிளகு சீரகம் நெய் வாசனை மணக்க மணக்க முந்திரி பருப்புகள் வெளியில் தெரியும்படி சுட சுட காஞ்சிபுரம் இட்லியும் சட்னியும் பரிமாறினாள் அரவிந்தம் பாட்டி. எல்லோரும் சாப்பிடுவதற்காக ஒன்றாக உட்கார்ந்திருந்தார்கள். டேஸ்ட்டுன்னா இதுதாம்மா டேஸ்ட்டு, சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு இதுதான் என்றார் கோபாலன். அப்பா, நீ ப்ரைஸ் வாங்க போகிறல்ல? நாங்கள்லாம் ஜோராக கை தட்டுவோம்ப்பா, நாங்களும் வரட்டா என்றான் மது. அப்பா, நீ என்னப்பா பண்ணுற? எதுக்கு தாரா உனக்கு ப்ரைஸு என்றான் மது. கண்ணா, அதுக்கு பேர் ஸ்டெம் செல் ரிசர்ச்சுன்னு சொல்லுவா. உனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு புரியலையே. உனக்கு இப்போ புரியாது கண்ணா என்றார். அப்படியே உன்னை உரிச்சு வச்சிருக்குப்பா. உன்னை மாதிரியே கேள்வி கேட்குறது கோபாலா இது. உனக்கு பிடிச்ச மாதிரி அதே காஞ்சிபுரம் இட்லி இதுக்கும் பிடிச்சிருக்கு பாரு. நேற்றுக்கு ஒன்றுமில்ல, எதிர் பார்க்கில் வாக்கிங் போகிறச்சே அந்த விசிறி வாழை மரத்தை பார்த்துட்டு சக்கரத்தாழ்வார் மாதிரி இருக்குன்னு சொல்கிறது. அப்புறம் நீ சின்ன வயசில் கேட்பியே, வால்நட்டை பார்த்துட்டு சொல்வியே, அம்மா வால்நட்டை பார்த்தா லக்ஷ்மி நரசிம்மர் மாதிரியே இருக்கும்பியே, அந்த மாதிரியே இது கையை பிரித்து வச்சுண்டு மிடில் ஃபிங்கரை ராமருங்கிறது, இண்டெக்ஸ் ஃபிங்கரை லக்ஷ்மணனா, அப்புறம் ரிங் ஃபிங்கரை சீதாங்கிறது, அப்புறம் இந்த குட்டி லிட்டில் ஃபிங்கரை பார்த்து அனுமார் உமாச்சிங்கிறது, அப்புறம் கீழே அந்த கட்டை விரலை இப்படி காட்டி ஆட்டிட்டு அது நம்ம மனுஷா சேவிக்கிற மாதிரி இல்லை பாட்டிங்கிறது. பயங்கரமாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டுருக்குப்பா. எல்லாம் ஒன்றை மாதிரியே பண்ணுறது. எல்லா கோயில் பிரசாதத்தையும் ஞாபகம் வச்சுண்டு அந்தந்த பெருமாள் பேர் கோயில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறது. அப்படியே சின்ன கோபால் தான் இது, இந்த மதுக்குட்டி என்றாள் பாட்டி. பிரில்லியண்ட்மா. என்னம்மா இது? இதே தாம்மா. இந்த ஸ்டெம் செல் ரிசர்ச் விஷயத்தை எப்படி ஸ்லைட்டாக புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் நான் யோசிச்சுட்டு இருக்குச்சே, இவ்வளவு ஈஸியாக எளிமையாக சொல்லிட்டியம்மா, கிரேட் மானி என்றார் டாக்டர் கோபாலன் தன் அம்மா அரவிந்தவல்லியை பார்த்து. எஸ் மதுக்கண்ணா, this stem cell research has helped us understand the genetic and cellular connection between parents and their children. எப்படி சொல்கிறது, நான் உனக்கு போக போக நிறைய சொல்லித்தரேன். நன்னா படியுங்கோ 2 பேரும் என்றார் கோபாலன். நன்னா இருக்கணும்ப்பா குழந்தைகளும், நீங்கள் எல்லாரும். இந்த குழந்தைகள் 2ம் வரதன் கொடுத்த வரப்பிரசாதங்கள்ப்பா. க்ஷேமமாக நன்னா இருக்கணும்னு அந்த பெருமாள் ஸ்ரீ வரதனையே வேண்டிக்கலாம். அப்பா, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரலாமாப்பா? நோ 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 நோ, ஸ்கூல் திறந்துடுவா, லீவெல்லாம் போடக்கூடாது என்றாள் சாக்ஷி. இல்லைம்மா, 26th ரிப்பப்ளிக் டே தானே, கார்த்தால ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணும், பெரேடுக்கெல்லாம் போயிட்டு வரணும். 26th ரிப்பப்ளிக் டே நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, ஸ்கூலுக்கு போகணும் என்றாள் சாக்ஷி. தெரியுமா, காத்தால தானேம்மா பெரேடெல்லாம், போயிட்டு வந்துடுவோமே, நம்ம ஃப்ளைட்டில் தானே போகிறோம்.
ஈவினிங் தானேம்மா ஃபங்க்ஷன் அப்பாக்கங்க. அது முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் டே சாட்டர்டே சண்டே வருது. அப்புறம் மண்டே கூட எங்களுக்கு ஸ்கூல் அந்த ஆனுவல் டேக்காக ஒரு நாள் லீவ் கொடுக்குறா. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு 4 days கிடைக்கிறதுமா என்றாள் மால்யதா. அப்படியா என்று யோசித்தார் கோபாலன். சரி, முடிஞ்சா டெல்லியிலேருந்து மதுரா போய் கிருஷ்ண ஜென்மபூமி பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரலாமா என்றார் டாக்டர் கோபாலன். கோபாலா, திடீர்னு எனக்கு மனசில் ஒன்று படுறது, சொல்லட்டுமா? நீ என்ன நினைக்கிறேன், நீ சொல்ல என்றார் பத்ரிநாராயணன் தாத்தா. திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும், திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும், திருமகளும் திருவடிவும் திருவருளும் தெள்ளறிவும், அருமையிலாமையும் அளப்பரிய வடியரசும், அருமை இலாமையும் அளப்பரிய வடியரசும், கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்போம், கலக்கமில்லா வகை நின்ற அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்தேனே. திருமகளும் திருவடிவோ திருவருளும் தெள்ளறிவும், அருமையிலாமையும் உறவும் அளப்பரிய வடியரசும், கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்போம், கலக்கமில்லா வகை நின்ற அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்தேனே. அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்தேனே. அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்தேனே.